இப்போ வந்து நம்ம ட்ரீம்வியூவரை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீம்வியூவர்னா என்ன, அது யார் ரிலீஸ் பண்ணியிருக்குது? ட்ரீம்வியூவர் வந்து ஒரு அடோப் கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். அது வந்து வெப்சைட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கோடிங்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல். இப்போ ட்ரீம்வியூவரில் பார்த்தீங்கன்னா HTML, PHP, CSS, JavaScript, XML, .NET இந்த மாதிரி நிறைய கோட்ஸ் வந்து நம்ம இது மூலிமா யூஸ் பண்ணி தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ இதை பற்றின ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ட்ரீம்வியூவரை உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதை Notepad++ஓட கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ Notepad++, அந்த Notepad++ பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதில் வந்து ஒரு கோடிங் டைப் பண்ணுறோன்னு வைங்க, நம்ம மேனுவலாக தான் டைப் பண்ணணும். ஸோ அதே வந்து நம்ம ட்ரீம்வியூவரில் டைப் பண்ணுறப்ப இங்கே வந்து Notepad++ல் பாருங்கள், div class 1 டைப் பண்ணுறப்ப நமக்கு எதுவுமே வந்து எடுத்து தரல. div classங்கிறப்ப எதுவுமே எடுத்து தரல. அதே ட்ரீம்வியூவரில் யூஸ் பண்ணுறப்ப பாருங்கள், div class யூஸ் பண்ணுறப்ப வெறும் C மட்டும் தான் டைப் பண்ணியிருக்காங்க, அந்த கிளாஸுங்கிறத வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ இதேமாரி நம்ம PHPயில் யூஸ் பண்ணுறப்பையும் சரி, HTML யூஸ் பண்ணுறப்பையும் சரி, நம்ம டேக் போடுறப்பையும் சரி, கிளாஸ் இன்சர்ட் பண்ணுறப்பையும் சரி, நம்ம அந்த ஒரு சில டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாலே அது ரெலவெண்ட் அந்த டேக்கோ இல்லை கோடோ அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் ட்ரீம்வியூவரோட ஃபியூச்சர். ஸோ இப்போ இப்படி கொண்டு வரனால என்ன ஆகும்னா, நம்ம எந்த கோடில் வந்து நம்ம எந்த ஒரு எரருமே விட மாட்டோம். நம்ம டைப் பண்ணுறப்போ அது ரிலவெண்ட்டாக வரும். அப்போ என்ட்ரு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். கோடில் எந்த எரரும் இருக்காது, ஃபைலும் சீக்கிரம் முடியும். ஸோ நம்ம கன்வர்ஷன் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்க முடியும் ட்ரீம்வியூவரில். இப்போ Notepad++ல் வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து கன்வர்ஷன் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு 8 hours ஆகுது. இதே ட்ரீம்வியூவர் யூஸ் பண்ணோன்னா 4 hours அந்த கன்வர்ஷனை முடிக்க முடியும். நமக்கு 4 hours சேவ் ஆகும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணோன்னா இன்னும் சீக்கிரமே வந்துட்டு நம்ம அந்த கன்வர்ஷனை வந்து சீக்கிரம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், Notepad++-ஐ கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. ட்ரீம்வியூவர் வந்து வெப்சைட் டிசைன் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டூல், ரொம்ப சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற டூல். இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாகவே லேஅவுட்டு இல்லை வெப்சைட் ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலுமே சீக்கிரம் கோடிங் பண்ணி நம்ம முடிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்வியூவரில் நம்ம ஆன்லைன் ஃபைல்ஸை வந்து டைரெக்டாக அக்சஸ் பண்ணி, ஆன்லைன் சர்வர் ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணி நம்ம ட்ரீம்வியூவரில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே போய் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இதை வந்து அந்த சைட் செட்டப்பில் வந்துட்டு நம்ம ஆன்லைன் சைட்டோட பார்த்து URL இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் ட்ரீம்வியூவரில் ஃபைல்ஸுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனுக்குள்ளார வந்துட்டு எல்லாமே வியூ ஆக ஆரம்பிச்சிடும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் லைவாக உடனே வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரீம்வியூவரில் எக்ஸ்ட்ரா நல்ல டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். ட்ரீம்வியூவரில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன், நிறையா வந்து என்ன சொல்கிறது, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஈஸியாக முடிக்கிற மாதிரி. இப்போ ட்ரீம்வியூவரில் ஒரு மெனு எழுத போகிறோம், ஒரு ட்ராப் டவுன் மெனு எழுதுகிறோன்னா அதுக்கு வந்து ULLI ஸ்டைல் வந்து நம்ம CSSல க்ரியேட் பண்ணி நம்ம எழுதணும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இதுவே நம்ம ஒரு ஃப்ரீ இல்லை ப்ரீமியம் எக்ஸ்டென்ஷனாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ULLI மெனு வந்து நல்ல ஒரு லுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா அது மூலிமா ஒரு 5 minutesல வந்துட்டு அந்த ட்ராப் டவுனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அங்கே மேனுவலாக வந்து செட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த செட்டிங்கில் போய்ட்டு கலர் சூஸ் பண்ணுறது, பேடிங் ஆப்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் 1 click பண்ணாவே அந்த ட்ராப் டவுன் மெனு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர் வந்துட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன் மூலிமா உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா CS6ல் வந்துட்டு மெயினாக இருக்க ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயட் கிரிட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அது டேப்லெட்டில் பார்க்குறப்போ வந்துட்டு ஸ்க்ரோலிங் வரும், மொபைலில் பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்பவே ஸ்க்ரோலிங் வரும். அப்போ வந்து அந்த டேப்லெட்டு மொபைல் யூஸர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சைட்டை வியூ பண்ணாமல் வேறு ஒரு சைட்டை சர்ச் பண்ணிவிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம இந்த ஃப்ளூயட் கிரிட் யூஸ் பண்ணுறது மூலிமா டெஸ்க்டாப்பில் இருக்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்துட்டு டேப்லெட்டில் நம்ம பார்க்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வித் அண்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணி
நம்ம வியூ பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளூயிட் கிரிட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ மொபைலில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளூயிட் கிரிட் வந்து யூஸ் பண்ணுறோம். இது CS6ல் வந்துட்டு அட்வான்ஸாக விட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரீம்வேரோட மெயின் ஃபீச்சர்லாம் பார்த்துட்டோம். இதில் இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்லாம் நிறைய இருக்குது. நம்ம இப்போ இந்த ட்ரீம்வேர் யூஸ் பண்ணி ஒரு HTML கன்வர்ஷன், ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறது, அதில் வந்துட்டு டேபிள் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, ப்ரைஸிங் டேபிள் எப்படி போடுறது, ஆஃபர் பேஜ்லாம் எப்படி காமிக்கிறது, கான்டாக்ட் பேஜ், ஃபார்ம்லாம் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி இனி வர டியூட்டோரியல்ஸில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம்.